நண்பன் கூட அது ஜாலியா விளையாடுமா. அது ரெண்டும் உன்னாத்தான் சாப்பிடுமா, உன்னாத்தான் விளையாடுமா. அதனால ஒரு நாள் முயல் கிட்ட யானை சொன்னிச்சான், முயல் நண்பா, நம்ம போயிட்டு இறைகள் எடுத்துட்டு வரலாம், அப்ப நம்மளுக்கு சாப்பிட லேசா இருக்கும்னு சொல்லிச்சான். அப்ப முயல் சொன்னிச்சு, சரி அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா முயல் சொன்னிச்சு, நீ இங்கே கிடைக்கிறதெல்லாம் நீ எடுத்து வச்சுக்க, நான் போயிட்டு ஏதாவது எடுத்துக்கிட்டு வாரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப யானையும் போயிட்டு அங்க இருந்த மரக்கட்டுல உக்காந்துக்கிச்சான். புலி போயிட்டு முயல் போயிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் பார்த்துச்சான். அது ஒண்ணா எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சான். அப்படி எடுத்துக்கிட்டே போனிச்சான். அப்ப எடுத்துக்கிட்டு போற வழியில ஒரு பசியோட இருந்த ஒரு புலிய அதுகிட்ட மாட்டிக்கிச்சான். அப்ப முயல் சொல்லிச்சான், என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நான் என்னோட நண்பன் கூட நான் விளையாண்டுட்டு வந்துடுவேன், நீ என்ன விட்டா நான் விளையாண்டு வந்துடுவேன், அப்புறம் என்ன சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிச்சான். அப்ப புலி சொல்லிச்சான், நான் எப்படி பசியாக இருக்கும்போது உன்னை எப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். புலி சொன்னது உண்மைதான் அப்படின்னு நினைச்சேன். இந்த முயல் சொல்லிச்சான், நீ என்னை இப்ப வெட்டியனா, நான் என் நண்பனை பார்த்துட்டு நான் திரும்ப வந்துடுவேன்னு சொல்லிச்சான். அப்புறம் புலி யோசிச்சா, முயலை பார்த்தா போய் சொல்ற மாதிரி தெரியலன்னு. அப்புறம் வீட்டுக்கு போக சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அது வேகமா ஓடி போயிருச்சான். அதுக்கப்புறம் அது விட்டு நண்பனா கூட நல்லா பார்த்து விளையாண்டுட்டு வந்துச்சான். அப்புறம் அது போகும்போது யானை சொல்லிச்சான், நீ போகாத அந்த கொடூரமான இடத்துக்கு, அப்புறம் அந்த புலி உன்னை சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப முயல் சொல்லிச்சான், நம்ம சொன்ன வாழ்க்கையை நம்ம திரும்ப காப்பாத்தாட்டி கடவுளுக்கு கூட நம்மளை பிடிக்காதுன்னு சொல்லிச்சான். சரின்னு சொன்னனால அது போயிட்டு உக்காந்துக்கிச்சான். கவலையோட இருந்துச்சான். அப்ப முயல் வந்துச்சான். அந்த நேரத்துல புலி நினைச்சுச்சான், முயலை தப்பிக்க விட்டது ஒரு தப்பான வேலை, நான் ஒரு முட்டாள் வேலை ஒண்ணு செஞ்சுட்டேன்னு. அப்பதான் தூரத்துல இருந்து வந்துச்சான். முயல் வந்ததை பார்த்து புலிக்கு ஒரே ஒரு அதிர்ச்சியா. அதனால சொல்லிச்சான், முயல், நானே சொன்ன வாழ்க்கையை திரும்ப காப்பாத்த நான் திரும்ப வந்துட்டேன், நீனு என்னை எப்ப சாப்பிட்டே என்ன பசியை தீர்த்துக்கன்னு சொல்லும்போது அந்த புலி இப்படி வருவான்னு நினைச்சு கூட பார்க்காம இருந்த புலி மலை உச்சில இருந்து அது உயிரையே விட்டுருச்சான்.